ஓகே. இன்றைக்கு நாங்கள் மார்னிங் செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் டிரைவ் இன்டிகிரேஷன் இன் மியூசாஃப்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மியூசாஃப்ட்ன்றது வந்து ஒரு இன்டிகிரேஷன் பிளாட்ஃபார்ம். என்ன இன்டிகிரேஷன் சொன்னால் என்ன? ஏதாவது ரெண்டு சிஸ்டத்தை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணணும். மீன்ஸ் டேட்டாவை வந்து ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கு ஷேர் பண்ணணும் ஓ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் ஸோ அதில் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால் ஒரு கூகுள் டிரைவில் இருக்கிற ஒரு டேட்டாவை எப்படி நாங்கள் மியூசாஃப்டில் இன்டிகிரேட் பண்ணி மியூசாஃப்டை யூஸ் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குன்னு வச்சா அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற டேட்டா கூகுள் டிரைவில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கல அந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸில் டேட்டா வந்து இப்போ க்ரியேட் ஆகணும். இதுதான் கன்செப்ட். இது ஆல்ரெடி உங்களோட அசைன்மெண்ட்டில் வந்து ஒரு ரிக்யர்மெண்ட், ஒரு பார்ட் ஆஃப் தி அசைன்மெண்ட் வந்து இது இருக்கு உங்களுக்கு. ஸோ கட்டாயங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் யூஸ் பண்ணணும் இதை. ஸோ இன்றைக்கு வராதாக்கள் ரெக்கார்டிங்க பார்ப்பாங்களா என்னவா எனக்கு தெரியாது. உங்கள் எல்லாருக்குமே டீம்ஸ் யார் யாருன்னு தெரியுமா? பார்த்துட்டீங்களா ஸ்லாக் குரூப்பில்? பார்க்காதாக்கள் கை தூக்கம் இருக்கப்பா. எல்லாரும் பார்த்துட்டீங்க. ஆன்லைனில் இருக்கிறாக்கள் ஒரு இதில் 7 பேர் இருக்கிறீங்கள். ஆன்லைனில் ஒரு 4 பேர், 3 பேர், 10 பேர், 11 பேர். எனிவே தேங்க்யூ. இன்றைக்கு நான் வந்து இந்த செஷன் கிரியேட் பண்ணிக்கல வந்து இந்த செஷன் டைட்டில் வந்து ஆர்பிஏ மென்ஷன் பண்ணிட்டேன். உண்மையாக வந்து ஆர்பிஏன்றது வேற ஒன்று. பட் ஆர்பிஐ யூஸ் பண்ணியும் நாங்கள் இந்த இண்டிகேஷன் செய்யலாம். ஸோ நான் ஆர்பிஐ செஷன் டைட்டிலில் போட்டபடியாக ஆர்பிஐண்டா என்ன என்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு பிறகு நாங்கள் மிச்சத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு யோசிச்சேன். ஸோ இது தேவையில்லை வழக்கம் போல சும்மா என்னத்தை போட்டுக்கிட்டு வேலை செய்யுது. சரி, என்ன தெரியல மாட்டேன். ஸோ மியூசாஃப்டில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், ஆர்பிஏ. ஸோ இந்த ஆர்பிஏ என்ற என்ன என்று நாங்கள் முதல் பார்த்தோம்னு கேட்டால் வாட் இஸ் மியூசாஃப்ட் ஆர்பிஏ? ஸோ இது வந்து வேறொரு ப்ராடக்டாக இருந்தது. வழக்கம் போல காசு கொடுத்தவங்க வாங்கினவங்க. புதுசில் தான் எங்களுக்கு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மியூசாஃப்ட் வந்து ஒரு இன்டிகிரேஷன் பிளாட்ஃபார்ம். என்ன அப்போ ரெண்டு சிஸ்டத்தை நாங்கள் இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்டிகிரேஷன் செய்கிறதுக்கு முதலாவது என்ன தேவை? இன்டிகிரேஷன் பண்ணணும்னா என்ன இருக்கணும்? ஒரு ஏபிஐ இருக்கணும், இல்லாட்டி வெப் சர்வீஸ் இருக்கணும். ஆனால் இந்த ஏபிஐ இந்த வெப் சர்வீஸ் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், அதாவது கடைசி ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ அதுக்கு முதல் இந்த ஏபிஐ இன்டிகிரேஷன் ஒன்றுமே இல்லை. ஸோ லெட்ஸே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் இருக்கிற பழசான ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்போவே 1990 செய்த சிஸ்டம், அப்படியா சிஸ்டம் இருந்தால் என்ன சிக்கலண்டா அப்படிப்பட்ட அதனால லெகசி சிஸ்டம் சொல்கிறாங்க. அந்த லெகசி சிஸ்டம்ஸில் என்ன சிக்கல் வருமென்று கேட்டால் ஏபிஐ சப்போர்ட் இருக்காது. அப்போ அந்த டேட்டாவை நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் ஒரு இன்டிகிரேட் பண்ணி இன்னொரு சிஸ்டத்துக்கு கொண்டு போகலாம். அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? மெனுவலாக அவ்வளோ டேட்டாவை டைப் பண்ணுவாங்க. அது வந்து கஷ்டம், நடக்காத காரியம்.
ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனை தான் என்ன வந்தோன்னா இந்த ஆர்பிஏ வந்து. ஸோ அந்த பேரில் இருக்கிற மாதிரி ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். இப்போ இந்த ஆர்பிஏ என்ன செய்யும்னு கேட்டால் மைக்ரோசாஃப்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி இது. ஒரு சிஸ்டத்தை வந்து ஸ்க்ரீனையோ இல்லாட்டி ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ இல்லாட்டி ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டையோ ரீட் பண்ணி ஸ்க்ரீனை நாங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் இப்போ சட்டிபிட்ட கொடுத்தா அது இருக்கிற படத்தில் இருக்கிறத டெக்ஸ்டாக தான் தானே. நீங்கள் ஓசிஆர்னு படிச்சிருப்பீங்களா, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடிங் அப்படி இப்படிலாம் இருந்தது தானே. அது மாதிரி இது என்ன செய்யும்னு கேட்டால் அந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா அவ்வளோத்தையும் ரீட் பண்ணி நாங்கள் என்ன ஃபார்மேட்டில் நாங்கள் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நாங்கள் அதில் செய்யலாம். ஜேசனுக்கு மாற்றியோ இல்லாட்டி எக்ஸ்எம்எலுக்கு மாற்றியோ நாங்கள் இப்போ வந்து சேல்ஸ் ஹவுஸில் இன்டிகிரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஆர்பிஏ என்ற விஷயம். டு பி ஆனஸ்ட் எனக்கு ஆர்பிஏ பற்றி அவ்வளோத்துக்கு ஐடியா இல்லை. பட் நீங்கள் ஒரு கூகுள் டிரைவில் இருந்து ஒரு ஆர்பிஏ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்டிகிரேஷன் செய்கிறீங்களான்னு கேட்டால் இப்படி தான் அதுண்ட ஒரு டயக்ராம் இருக்கும். ஸோ கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டையோ சிஎஸ்வி ஃபைலையோ அப்டேட் பண்ணிக்கல எனி பாயிண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஸ்கெடியூலர் வந்து என்ன செய்ய வேண்டாம், அதை அக்செப்ட் பண்ணி ஆர்பிஏ பொட் என்ன செய்ய வேண்டாம். இது பொட் பேசிக்கலி ஒரு பொட். ஒரு பொட் ஆர்பிஏ வந்து ஒரு பொட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பொட் என்ன செய்ய வேண்டாம், அந்த ஃபைலை அப்படியே ரீட் பண்ணி சேல்ஸ் ஹவுஸில் டேட்டாவை க்ரியேட் பண்ணி சிம்பிள் ஆஸ் தட். இது வந்து டெமோ காட்டுறதுக்கு என்னால் முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னால் ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் நான். ஸோ யூடியூப் வீடியோ இருக்குது. அந்த யூடியூப் வீடியோவை நாங்கள் பார்த்துட்டு then we will go to the rest. Next, we have MuleSoft RPA. So before we dive into MuleSoft RPA, I believe most of the audience that we have, as Shri mentioned, know what RPA is, but I would still like to kind of give you... Say it in a way that any 15-year-old can understand it. Okay. 15-year-old can understand. So let's say you have something that you want to do or something. So let's say you have to, create records of 2 purchases into your order management system. You are running website where you are selling shoes. Let's say custom, design shoes, not custom design, but yeah, you have shoes which you have done some kind of craft on them, and you're selling them, and you want to update those records onto your order management system. So what you would do is you would do them manually because your order management system does not support it. It's a legacy system, or it's a system which does not have APIs for that. So you will be entering them manually. You have a list of all the orders which were made. So you will be entering it in the system. Second order you will be entering into the system. So you don't want to do that. You want to automate that. What will you do is you will use RPA, robotic process automation. So think of it from a technical perspective. It's like a script, let's call it a Python script, which is reading the data from the Excel file and then entering that data into the system, whether via web UI itself only, or whether via Windows or Mac application itself only. You are identifying the XY coordinates and entering the data internally. So RPA does that. So you're not typing those 100 orders manually, you have automated it. So that is what RPA is, robotic process automation. You can do all of those things which you do typically by click there, type in this, then press enter, then save. So you're not doing that manually. A system is taking care of that. So RPA is that. Now MuleSoft RPA is that only, but MuleSoft has provided a lot of additional things on top of it. What additional things? They have provided the RPA bots, RPA workflows to be called from Composer, to be called from the any point, flows itself only, any point platform itself only. You can do that. You can call it from Salesforce flows as well. So if you have certain scenarios where you want to do that, you can do that simply. And we are not limited to that. When I say not limited to that, what I mean to say is we are not limited to simply entering the values or simply typing in something into website. You can do OCR as well. You can use Amazon OCR as well. You can use on-premise OCR as well. So you'll be able to do all of that. RPA basically runs on a Windows machine, and a platform and a software is installed. That software is communicating to MuleSoft
and providing all of those capabilities for you, and you are able to utilize them in your flows and in your other things as well. So if I talk about, automation, so yeah, we can do various task automations. It's definitely scalable. You can scale it accordingly. We can do intelligent automation using AI and machine learnings for advanced automation capabilities. It is compliant and secure. MuleSoft is taking care of that for you. And we would be seeing a demo to kind of give you a high level idea of how it looks, how it works, so you can understand it a little bit better. Next thing I would like to show is the RPA one. So I'm using a Mac, and as you can see, I am having a VM connected, which I'm utilizing for running the RPA. So it is a Windows machine. So this is an RPA. In this RPA, you can do all of those things which I mentioned. Like you can have certain apps that you can control. You can control the screen as well. You can do some kind of document processing as well. With AWS, you have Excel operations. You have file operations that you can perform on top of it, flow controls. Then you have mail, MuleSoft IDP. Then you have, OCR, and then you also have the web automation, like you want to check a web element and all of that. So there are a lot of things that you can do with the RPA, which allows you to save your time and the repetitive tasks that you are doing. So for the sake of this demo, what I have done is I have created a scenario where I am simply, extracting the data from an Excel. So if I double click on it, so it is extracting the data from an Excel file, and then it is sending an email to me. So if I click on send email, so it is sending an email to me. This is my email. So I will simply run this. So you can see what will happen. So I have started executing it. So it will start executing. Meanwhile, I will show you the email. So this is my test email. So the test email is empty right now, and this is starting to process. So it has gotten the data. Now it will send the email. Just a second. Yeah. So the email is sent. If I come over here, if I refresh it, yeah, as you can see at 9:32, I received an email. So this is what RPA is and what you can do with RPA. So right now I manually initiate the RPA, but you need not to do that. You can initiate it from different sources, whether it's Flow, whether it's from MuleSoft, integration itself only, you can do that. And you would be able to utilize that. So this was the RPA one. கேக்குதா? ஓகே. ஸோ அதுதான் யூனிசாஃப்ட் ஆர்பிஏ. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஏ பில்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷனில் நாங்கள் எப்படி ஃப்ளோ பில்டரில் ஃப்ளோ பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஃப்ளோ மாதிரி நீங்கள் ஒரு டயக்ராம் மாதிரி என்னென்ன டாஸ்க் நீங்கள் செய்ய போறீங்கன்றதை டிசைன் பண்ணணும். யூனிசாஃப்டில் என்ன சிக்கல்னா நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு வந்து எனக்கு அக்சஸ் இல்லை. நாங்கள் வந்து 30 days ட்ரையல் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து யூனிசாஃப்ட் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களா கூடி அது 30 நாளில் போயிடும். திருப்பி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சிக்கல்னால இந்த ஆர்பிஏக்கும் உங்களுக்கு அக்சஸ் இருக்கான்னு தெரியுது, செக் பண்ணணும். பட் ஆர்பிஏ என்ன யாருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்தியன் செஷன் இந்த மெயின் ஏரியாக்கள் இருக்கும். ஸோ இந்தியன் செஷன் இந்த மெயின் ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா கூகுள் டிரைவ் இன்டிகிரேஷன். ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சினாரியோ எடுக்க போகிறோம். எங்களோட கூகுள் டிரைவ் இருக்கு. அந்த கூகுள் டிரைவ் ஃபைலை அப்லோட் பண்ணினா அது ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலையா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டைம்லையா இருக்கலாம், ஏதாவது சம்திங் ஒரு இதில் அந்த ஃபைலில் டேட்டாவை நாங்கள் எடுத்து அந்த ஃபைலை ரீட் பண்ணி சேல்ஸ் ஃபோர்ஸில் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இந்த சினாரியோ ஸோ அன்றைக்கு நாங்கள் என்ன நாங்கள் ஒரு ஃபைல் டேக்கர் இருக்கும். அந்த ஃபைல் டேக்கருக்குள்ள ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் இருக்கும். அந்த ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு பேங்க் உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புகிற மாதிரி இன்றைக்கு விடிய 1 மணிக்கு பேங்க் உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்புது அச்சீவ் பண்ணுவோமே. நேற்று 24 அதாவது விடிய 12 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் என்னென்ன கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்தது என்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பேங்க் ஒரு ஃபைலாக அனுப்புது.
அந்த ஃபைல் உள்ள கூகுள் டிரைவுக்கு போகுது. அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க எடுத்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல இந்த ரெக்கார்ட் ஸ்ட்ரக்சர், அந்த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும். வந்து அதுல ஒரு ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகாமல் நீங்க ஆல்ரெடி பண்ணின பேமெண்ட்ஸையும் இதையும் லிங்க் பண்றது. ஸோ இதான் நாங்கள் அந்த அசைன்மெண்ட்ல இருக்கிற ரெக்வயர்மெண்ட் இதுதான். அதுன்ற ஒரு பார்ட் பண்ணி இந்த ரூல்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன் அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஸோ இது நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒரு சின்ன பார்ட் நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க என்று அர்த்தம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 4 ஸ்டெப் இருக்கு. முதலாவது ட்ரிகர். அதாவது ட்ரிகர் என்றால் இப்ப ஒரு விஷயம் நடக்கணும்னா அது ஏதாவது ட்ரிகர் பண்ணணும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஸ்டத்தில் லொகின் பண்ணுறது அந்த பட்டனை கிளிக் பண்ணல லொகின் பண்ணுவீங்க. அப்போ அந்த பட்டன் கிளிக் தான் அந்த ட்ரிகர். அதே மாதிரி மூன்சாஃப்ட்ல இருந்து ஒரு ட்ரிகர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணின உடனே அந்த சிஸ்டம் செய்யற மாதிரி நீங்க செய்யலாம். இல்லாட்டி ஒரு குறித்த இன்டர்வலுக்கு ஒருக்கா நீங்கள் அந்த கூகுள் டிரைவ் லொகேஷன்ல போய் புதுசா ஃபைல் வந்திருக்கா என்று பார்த்துட்டு வர மாதிரி நீங்க செய்யலாம். ஏதாவது ஒரு ட்ரிகர் நாங்க செய்யணும். அதான் முதலாவது பாயிண்ட். அந்த இந்த முழு ஃப்ளோவையும் இல்லாட்டி இந்த முழு ப்ரொசஸையும் எது ட்ரிகர் பண்ண போகுது என்றனால டிசைட் பண்ணணும் உண்டு. ரெண்டாவது என்ன செய்யணும்னா அந்த கூகுள் டிரைவ் லொகேஷன்ல இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரீட் பண்ணி சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு அனுப்பக்கூடிய இன்னொரு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ நாங்கள் கூடுதலாக வந்து ஏபிஐ இன்டிகிரேஷன்ல யூஸ் பண்றது வந்து என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்றோம் நாங்கள் டேட்டாவை? கேட்கல. தெரிய அப்படியே சுத்தம் சொல்லுங்க. அதிகமாக உறவு பார்ப்போம். ஜிஎஸ்என் சூப்பர். ரீசெண்டாக ஸ்டாண்டர்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்றது ரெஸ்ட் ஏபிஐல வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சர்ல நாங்கள் டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நாங்கள் என்ன அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? லெட்ஸ் சே இது ஒரு சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி ஃபைல் எக்ஸல் கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ் ரைட். அந்த சிஎஸ்வி ஃபைல் வந்து நீங்கள் கூகுள் டிரைவுக்கு அப்லோட் பண்ணினா ஏன்னா சிஎஸ்வி ஃபைல் தான் கூடுதலாக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வரும் பேங்க்ல இருந்து. அப்போ சிஎஸ்வி ஃபைல அனுப்புறத நாங்கள் என்ன செய்யணும்? சிஎஸ்வி டேட்டாவை இப்போ ஜேசன் டேட்டாக்கு மாற்றணும். அப்போ அந்த கன்வர்ஷன் என்ன செய்யணும்? அதுக்கு வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நாங்கள் செய்யணும். அந்த டேட்டா ஃபைலுக்கு ஜேசன் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டுது. இது இந்த செய்யணும் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். சரியா? அது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன? அந்த ரெக்கார்ட் ஹோல்டர் ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட்டட் என்று நாங்கள் அப்டேட் பண்ணணும். மிச்ச ஃபைல் இந்த டேட்டா எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சா பிறகு கடைசி ஸ்டெப் அந்த ஸ்டேட்டஸை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி மாற்றணும். அந்த கம்ப்ளீட் பண்ணி மாத்துற ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி மாத்துற ட்ரிகர் தான் எதை ட்ரிகர் பண்ணணும்? உங்களோட பட்ஜெட்டை ட்ரிகர் பண்ணும். அந்த பட்ஜெட் என்ன செய்யும்? இப்ப நாங்கள் கிரியேட் பண்ணி அவ்வளவு டேட்டாவையும் எடுத்து அதுக்கு ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் எங்களோட சிஸ்டத்துல பேமெண்ட் ரெக்கார்ட் இருக்கான்னு செக் பண்ணி அதை லிங்க் பண்ணணும். உங்களோட அசைன்மெண்ட்ல இருக்கு ஆல்ரெடி. நீங்க பார்த்தாக்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லாட்டி போன முறை கடைசி செஷன்ல கவனமா பார்த்தாக்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து வெளியில சேல்ஸ்ஃபோர்ஸ், அது சேல்ஸ்ஃபோர்ஸ் ரிலேட்டடான விஷயம். இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற 4 பேர் இருக்கணும் தானே, இதுதான் சேல்ஸ்ஃபோர்ஸ் சம்பந்தமான விஷயம். சரியா? ஸோ இதை செய்யறதுக்கு எனக்கு என்ன வேணும் அது நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்களுக்கு வந்து ஒரு எனிபெயின் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். எனிபெயின் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் எனிபெயின் பிளாட்ஃபார்ம் வந்து கூகுள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் ஆஃப் இந்த எனிபெயின் பிளாட்ஃபார்ம் யூஐ வரும். அந்த வெப்சைட்ல போய் நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரையல் அக்கௌண்ட் தருவாங்க 30 நாளைக்கு. ஸோ இந்த அசைன்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு அது மோர் தான் நீங்க 30 நாள். ஸோ ஒன்றை நீங்க கிரியேட் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து எனிபெயின் ஸ்டூடியோ என்றது வேணும். எனிபெயின் ஸ்டூடியோ வந்து ஒரு ஐடிஇ ரைட். அப்படி நீங்கள் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவீங்களோ டெவலப் பண்றதுக்கு, மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எனிபெயின் ஸ்டூடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து எக்லிப்ஸ் பேஸ்டான ஒரு ஐடி. கொஞ்சம் ஹெவி மீன்ஸ் கொஞ்சம் லேப்டாப்பை பதம் பார்க்கும். நான் நேற்று செய்யறதுக்கு நைட் ஃபுல்லாக இருந்து டைப் பண்ணி கொண்டு வந்தேன். மேக்புக்கே கொஞ்சம் இதில் ஸ்டக்காக வலிக்கிடுது. ஸோ அப்படி கொஞ்சம் ஹெவியான ஒரு ஆள் எனிபெயின் ஸ்டூடியோ அப்படி போகுதுன்னு இன்னைக்கு. அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னா சேல்ஸ் ஓகு வேணும். டேட்டாவை சேல்ஸ் ஓகு
இன்செர்ட் பண்ணணுமே. அப்போ உங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஓ கொண்டு வரணும். நீங்கள் டெவலப்பர் ஓகோ இல்லாட்டி தைராக்டில் ஒரு பிளே கிரவுண்ட் கிரியேட் பண்ணி அதையே யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது வந்து ஒரு கூகுள் கிளவுட் அக்கௌண்ட் வேணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கூகுள் டிரைவ் அக்சஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டுனா உங்களுக்கு என்ன வேணும்? கூகுள் டிரைவ் ஏபிஐ வேணும். ஸோ அந்த கூகுள் டிரைவ் ஏபிஐ நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட கூகுள் கிளவுட் அக்கௌண்ட் வந்து இருக்கும். உங்களோட கூகுள் கிளவுட் அக்கௌண்ட்ல வந்து நீங்கள் கூகுள் கிளவுட் அக்கௌண்ட்ல போய் அதை உங்களோட கூகுள் கிளவுட் உங்களோட ஜிமெயில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக போய் கூகுள் கிளவுட் கன்சோலில் போய் நீங்கள் லாகின் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சில கார்டு நம்பர் கேட்குமென்னு நினைக்கிறேன், லைக் காசு வெட்டாது, பட் கார்டு நம்பர் கேட்குமென்னு நினைக்கிறேன் சில வேலை. அதில் போய் நீங்கள் இந்த கூகுள் டிரைவ் ஏபிஐ எனேபிள் பண்ணிட்டு அதில் வந்து உங்களுக்கு 3 கீ கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும், ஒரு ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும், அடுத்த கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் சீக்ரெட், இந்த 3 கீயையும் கிரியேட் பண்ணி அந்த 3 கீயையும் கொண்டு வந்து நாங்கள் மைக்ரோசாஃப்ட் இந்த என்டர்பிரைஸ் ஸ்டுடியோவில் வந்து நாங்கள் கன்வர்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு கனெக்டட் அப்னு கிரியேட் பண்ணணும். கனெக்டட் அப்ன்றது என்ன கேட்டால், நாங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸாக வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் இருக்கிற டேட்டாவை நாங்கள் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஒன்றுக்கு அக்சஸ் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கனெக்டட் அப்னு கிரியேட் பண்ணணும் சேல்ஸ்ஃபோர்ஸில். அந்த கனெக்டட் அப் கிரியேட் பண்ணிக்கல அதுலேயும் இதேதான், ஒரு கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் சீக்ரெட் வரும். அந்த கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் சீக்ரெட்டை காரணமாக நாங்கள் வச்சிருந்து அதை நாங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி எனிபன் ஸ்டுடியோவில் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒரு கனெக்டட் அப் கிரியேட் பண்ணுவோம், அது இந்த கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் சீக்ரெட் எடுத்து கொண்டு போய் எனிபன் ஸ்டுடியோவில் கன்ஃபிகர் பண்ணுவோம். அதே மாதிரி கூகுள் கிளவுட் அக்கௌண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி கூகுள் டிரைவ் ஏபிஐ எனேபிள் பண்ணுவோம். அது இந்த கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் சீக்ரெட் எடுத்துக்கொண்டு திருப்பி எனிபன் ஸ்டுடியோவில் வந்து அது இந்த கனெக்டரை கிரியேட் பண்ணுவோம். 2 கனெக்டர் இருக்கிற டிரைவ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும், சேல்ஸ்ஃபோர்ஸில் கிரியேட் பண்ணணும், இடையில வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அந்த டேட்டாவை ரீட் பண்ணி நாங்கள் சிஎஸ்சி ஜேசன மாத்திரம் தானே இது செய்யும். சரியா? என்ன பண்பாடு என்றால், நான் இது வீட்டு முடிக்கிறேன், பாதியில நிற்கிறேன் நான். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போறேன் என்றால், ஆல்ரெடி நான் செய்த விஷயங்கள் வந்து சில இடங்கள் ரெஃபர் பண்ணி செஞ்சினான். ஸோ நீங்கள் ஆன்லைன்ல ரெஃபர் பண்ணி செய்யலாம், இல்லாட்டி ChatGPT யூஸ் பண்றாக்கள் ChatGPT யூஸ் பண்ணி செய்யலாம், ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்றாக்கள் அதர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி செய்யலாம். இனிஷியலான இந்த பேசிக் கூகுள் டிரைவ் இந்த இன்டிகிரேஷன் இருக்கு தானே, அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ வந்து ரெஃபர் பண்ணினேன் நேற்று. ஸோ அந்த நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுல என்ன பேர் ஸ்லாக்ல போட்டு விடுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்க ரெஃபர் பண்ணி நீங்க ஃபர்ஸ்டா இனிஷியலா வந்து அந்த இனிஷியல் கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு தான் கூகுள் டிரைவ் இந்த கனெக்ஷனையும் சேல்ஸ்ஃபோர்ஸ் கனெக்ஷனையும் கிரியேட் பண்ற செக்ஷன் ஸ்டெப் இருக்கு தானே, அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது கிரியேட் பண்றதை பற்றி பார்ப்போம். சரியா? when this owner ID started. So before that, I would like to just show you which drive I am going to integrate and நான் உங்களுக்கு ஸ்லாக்ல வந்து ஒரு மெசேஜ் போட்டு விடுறேன். ஸோ பேசிக்காக அந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு விளங்கும் பொருளாவுக்கு. ஸோ பேசிக்காக இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லைக் நீங்கள் டைவ் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களோட பர்சனல் டைவை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒரு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு ஃபாலோ கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தட்ஸ் டோட்டலி ஃபைன். உங்களோட ஒரு கூகுள் டிரைவ் இருக்கணும். இங்கே தான் உங்களோட ஃபைலை வந்து சிஎஸ் ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போறீங்க. சரியா? இது எங்க இருந்து நாங்க ஃபைலை ரீட் பண்ண போறோம்ன்றதுக்குரிய கூகுள் டிரைவ். நீங்க கூகுள் கிளவுட் கிரியேட் பண்ண போறது வந்து என்னதுக்குன்னா அந்த ஏபிஐ அக்சஸ் கொடுக்குறதுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கு. 2 ஒரே அக்கௌண்ட் ஆகாம இருக்கலாம், வேற வேற அக்கௌண்ட் ஆகாம இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா?
ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கூகுள் டிரைவ் எங்களுக்கு இருக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் எங்களோட எனிபாயிண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்டூடியோ இருக்கு தானே, எனிபாயிண்ட் இது ஸ்டூடியோவில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த கனெக்டர்ஸை வந்து நாங்கள் சாரி இவங்க முதல் வந்து இந்த கூகுளில் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த ஏபிஐ வந்து எனேபிள் பண்றாங்க. முதல்ல என்ன செய்யணும்னா கூகுள் ஏபிஐ இருக்கு. நீங்கள் கூகுள் வெப் ஏபிஐ பார்த்துருப்பீங்க ரைட். இந்த எல்லா சர்வீசஸுக்கும் வந்து ஏபிஐஸ் இருக்குன்னு ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் சில பேர். அப்போ நாங்கள் முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஸ்டெப்ல வந்து இந்த கூகுள் டிரைவ் ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணணும். நாங்கள் அந்த டிரைவ் ஏபிஐ எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் வந்து இந்த ஏபிஐ கீ கிரியேட் பண்ணணும். அந்த ஏபிஐ கீ கிரியேட் பண்ணின பிறகு இந்த ஓ கிளைண்ட் ஐடின்னு சொல்றேன். இதான் இந்த கன்சியூமர் ஐடி, கன்சியூமர் கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட், அந்த ரெண்டு ஒரு ஸ்ட்ரீம் வரும் உங்களுக்கு. அதை கிரியேட் பண்ணணும் நீங்கள். அது ரெண்டையும் கிரியேட் பண்ணிட்டு நீங்க பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க ஏபிஐ கீ கிரியேட் பண்ணியாச்சு, கிளைண்ட் ஐடிஸும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து ஏபிஐ கீ வரும், இதுல கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் வரும். ஸோ மொத்தம் 3 கீ வரும் உங்களுக்கு. சரியா? அந்த 3 எடுத்து கொண்டு போய் நாங்கள் பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா இதை வந்து இந்த கூகுள் ஏபிஐ எனேபிள் பண்ணணும். பிறகு கூகுள் ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணின பிறகு நீங்கள் இங்க இது வந்து எனிபாயிண்ட் ஸ்டுடியோ எங்கட இதுதான் எனிபாயிண்ட் ஸ்டுடியோ. இந்த எனிபாயிண்ட் ஸ்டுடியோவில் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த கூகுள் டிரைவ் கனெக்டர் இருக்கிறார் தானே, அவரை வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஸோ இந்த கூகுள் டிரைவ் கனெக்டரை ஆட் பண்ணினா தான் இந்த இதை வந்து நாங்கள் மியூல் பேலட்னு சொல்லணும். இதுல இருக்கு பாருங்க மியூல் பேலட். இதுல வந்து நீங்க ஒரு விஷயம் அப்படி பண்ணுவீங்க. லைக் இப்போ நீங்கள் கூகுள் டிரைவை இன்டிகிரேட் பண்ண போறீங்கன்னா கூகுள் டிரைவை இங்கே ஆட் பண்ணிட்டு கூகுள் டிரைவ் சம்பந்தமான ஓவரால் அட்ரிபியூட்ஸை தூக்கி போடுவீங்க. இதே மாதிரி நீங்க இப்போ ஜீராவோட இன்டிகிரேட் பண்ண போறீங்கன்னா ஜீராண்ட கனெக்டர் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்டிகிரேட் பண்ண போறீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் கனெக்டர்ஸ் அவ்வளோ வரும். ஓவரால் ஆக்ஷன் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ளோவில் பார்த்துருப்பீங்களானே கெட் ரெக்கார்ட்ஸ், கிரியேட் ரெக்கார்ட்ஸ், அதே மாதிரி இங்கே நியூஸ் ஆஃப் இந்த ஆக்ஷன்ஸ் அவ்வளோ. ஸோ நாங்கள் என்ன செய்யலாம்னா இது வந்து டேக்கன் பண்ணி போடலாம். பட் அதுக்கு முன்னாடி நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா கூகுள் டிரைவை வந்து ஆட் பண்ணணும் இதில். அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும். இவங்க ஃபுல்லாக வந்து கூகுள் டிரைவ் இந்த இண்டிகேஷன் ஃபுல்லாக சொல்றாங்க இவங்க. இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கூகுள் டிரைவ் இந்த இதை வந்து ஆட் பண்றது இதுக்கு இந்த கூகுள் டிரைவ் கேரக்டரை வந்து செலக்ட் பண்றாங்க அவங்க. ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டா பட் அதில் சொல்லிட்டாங்க எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு அந்த கூகுள் டிரைவ் கனெக்டர் வந்தா பிறகு நீங்க அந்த கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் எடுத்துட்டு வந்தீங்க தானே அங்கே இருந்து, அதுல வந்து நீங்க இதுல ஃபில் பண்ணணும். இதுல கன்சியூமர் கீ, கன்சியூமர் சீக்ரெட் எல்லாம் இருக்குது. இது உங்க கூகுள் கன்சோல் ஆப்ல கிரியேட் பண்ணீங்க, கூகுள் கிளவுட்ல கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த கன்சியூமர் கீ, கன்சியூமர் சீக்ரெட் வந்து நீங்க தரணும். சரியா? அப்புறம் என்ன நடக்கும்னா இது வேலை செய்யும் பிறகு இது வந்து இந்த கூகுள் டிரைவ் இந்த இன்டிகிரேஷன். ஸோ இது வந்து எங்களோட 2 செக்ஷன்ல ஒரு செக்ஷன். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா வந்து கூகுள் டிரைவ் இன்டிகிரேஷன் மட்டும்தான் இருக்கு, சேல்ஸ் ஃபோர்ஸ் இன்டிகிரேஷன் இல்லை இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. பிரச்சனை வந்தா கேளுங்க ஏதாவது. அதுக்கு அடுத்துதான் நாங்கள் என்ன செய்யணும்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ல கனெக்ட் கிரியேட் பண்ணி எப்படி நியூஸ் ஆஃப்ல கொண்டு போறோன்றதை பார்ப்போம். ஸோ அது ஸ்டெப் 2. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, 2வது கனெக்ஷன் இருக்கு. ஸ்டெப் 3 என்னென்ன இது ரெண்டையும் வந்து டேட்டாவை ரீட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிரியேட் பண்றது. அது ஸ்டெப் 3. இவ்வளவும் செய்யணும் இன்னைக்கு. இது ஒரு செக்ஷனோடய முடியுமா இல்லாட்டி ஈவினிங் செஷனுக்கும் இதுதான் போகுமா எனக்கு தெரியல. ஹை பாசிபிலிட்டி இருக்கு ஈவினிங் செஷனுக்கும் இது போறதுக்கு, கம்ப்ளெக்சிட்டி ஆனது. பட் ஒரு விஷயம் நீங்கள் நீங்கள் கட்டாயம் யாரோட எனிபாயிண்ட் ஸ்டுடியோ இந்த செட்டஃபைட் இல்ல, உங்களோட லேப்ல எனிபாயிண்ட் ஸ்டுடியோ இல்லைன்றாங்க. இல்லையா உன்னோட இல்லையா எனிபாயிண்ட் ஸ்டுடியோ? செட்டப் ஃபைல் இருக்கா? ஆக்சுவலி செட்டப் ஃபைல் இருக்கா? நீங்கள் எத்தனை பேர் முன்னாள் மைண்ட்ல பண்ணுவீங்களா? அது எனிபாயிண்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணலையா ஒருத்தரும்? உங்களோட செட்டப் ஃபைல் இருக்காடா பாரு. இல்லாட்டி யாரும் முன்னாள் டவுன்லோட் பண்ணிட்டு பின்ன ஷேர் பண்ணுங்க என்னோட டேட்டா கொஞ்சம் மட்டும் இருக்கா? ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு மிச்சாக்களுக்கு இந்த இதில் ஷேர் பண்ணு.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எலிபன் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும். எலிபன் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்ன இப்படி ஒரு ஆள் வருவார். ஸோ இதெல்லாம் எலிபன் ஸ்டுடியோ 7.24. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட், இதுதான் ஒரு ப்ரொஜெக்ட். கூகுள் டிரைவ் ஆக்ஷன் இன்டிகிரேஷன் ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் இப்படி கேன்வஸ் வரும். ஸோ இதில் வந்து இந்த குளோபல் எலிமெண்ட்ஸ் என்ற செக்ஷனில் தான் நீங்கள் இந்த கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இந்த கூகுள் டிரைவ் கனெக்டர் கான்ஃபிகரேஷன் இதுதான் நான் சொன்ன அந்த கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் எடுத்து போடுறது. இங்கே இது இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இருக்குது சிக்கல். சரிங்களா? ஸோ நான் இது ஆல்ரெடி ஸ்லெக்கில் போட்டுட்டேன். எடுத்து எலிபன் ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி இந்த கூகுள் கனெக்டரை வந்து நீங்கள் இந்த கனெக்டர் கன்ஃபிகரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களோட முதலாவது டாஸ்க். சரிங்களா? ரெக்கார்டிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன் என்றால் நத்திங் டு டிஸ்கஸ் அண்டர்ஸ் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். ஆன்லைன்ல இருக்கிறார்கள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால் ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேம்களை யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ ப்ரொசஸிங் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து நான் வந்து வேறு மாதிரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேறு மாதிரி ஸ்டேட்டஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அது மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா சேல்ஸ் ஆஃப் செட்டப். லைக் சேல்ஸ் லாகின் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த கனெக்டட் எக்ஸ்டர்னல் கிளையண்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? அது எப்படி கிரியேட் பண்ணுறதுல ஸ்டெப் பை போடுறது நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. அது வந்து நீங்கள் வந்து கன்சியூமர் கீ கன்சியூமர் சீக்ரெட் பற்றி பண்ணி எடுக்கணும். அண்ட் அதே மாதிரி பாலிசிஸ் செட் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த செக்யூரிட்டி டோக்கன் வந்து நீங்கள் செட் பண்ணி எடுக்க வேண்டி இருக்கும். சரியா? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கு. எங்கே போய் செய்யணும்னு கிளியராக இருக்கு. அடுத்து வந்து கூகுள் கிளவுட் செட்டப். இது பெரும்பாலும் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் கிளவுட்ல வந்து போயிட்டு எனேபிள் பண்ணணும். தென் கன்சென்ட் ஸ்க்ரீன் வந்து கிரியேட் பண்ணணும். கிளையண்ட் ஐடி கிரியேட் பண்ணணும். அவ்வளவுதான். வந்து பார்த்தீங்கன்னா இது கூகுள் ஷீட். ஸோ நாம சிஎஸ்வியில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சிஎஸ்வி கொஞ்சம் நல்ல புரியுது. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம்னா ஷீட் கிரியேட் பண்ணுறோம். மீன்ஸ் எக்ஸல் கிரியேட் பண்ண மாதிரி கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை எடுத்து நாங்கள் ப்ரோசஸ் பண்ண போகிறோம். ஸோ கைண்ட் ஆஃப் இன்டிகிரேஷன் தான், பட் ஃபைல் டைப் மட்டும் வேறு. ஸோ இதில் வந்து கூகுள் ஷீட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட ட்ரைவில் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஜி ஷீட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. சரியா? அதில் வந்து இந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஓகே, இங்கே வந்து என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது இதில் இருந்தால் சரி. இது வந்து சும்மா போட்டிருக்கு டைட்டில். இதையே நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். இதன்படி தான் எங்களுக்கு கீழே கோடிங் வந்து இருக்கிறது. இல்லைங்களா? இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டோம்னா இந்த கூகுள் ஷீட்டின் ஐடி ஒன்று எடுக்கணும். அந்த ஐடி வந்து நான் ப்ரௌசரில் வர்ற அந்த ஐடி அதை காப்பி பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. அதுக்கு பிறகு எலிபன் ஸ்டுடியோ. ஸோ இதான் நீங்கள் எலிபன் ஸ்டுடியோ கிரியேட் பண்ண போறீங்க. இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த கனெக்டர் செட் பண்ணணும். இதுதான் அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணும் கூகுள் டிரைவ் கனெக்டரும். இதை கனெக்ட் பண்ணிட்டு அந்தந்த கனெக்டர்ஸ் இந்த கன்சியூமர் கீ கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் நீங்கள் செய்வீங்க. இதில் செஞ்சால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ரூம் வந்து கன்ஃபிகரேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கூகுள் டிரைவ் கனெக்ஷன், இதான் கூகுள் டிரைவோட கனெக்ஷன் அந்த டீடைல்ஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆதென்டிகேஷன். கூகுள் டிரைவ் வந்து நீங்கள் ஆதென்டிகேட் பண்ணணும். அது எப்படி ஆதென்டிகேட் பண்ணணும் டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நீங்கள் ஆக்சுவல் வேலை செய்ய போறீங்க, பிஸ்னஸ் பண்ண போறீங்க. அது வந்து கம்யூனிகேஷன்ஸ் லைக் செட்டப் பண்ணுறது. இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து இதாவது நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா இவ்வளவு கம்போனன்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் செய்யறதுக்கு. இந்த இது வந்து ஒரு ஃப்ளோ பில் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ இவ்வளவு கனெக்டர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளோ பில் பண்ண போகிறோம். அப்புறம் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கே இருந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு இதில். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ மெட் பண்ணி முடிச்சு. ஸோ
இதுக்கு நான் சொன்னேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் பாருங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் அண்டர்ஸ்கோர் சிஎம் இருக்கு. அப்ப அது அங்க வந்து ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் செட் பண்ணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கோட் பண்ணுது. நீங்க கோட் பண்ணி பேஸ் பண்ணலாம். அப்ப நீங்க வச்சு ரெஃபரன்ஸுக்கும் நம்பருக்கும் இடைவெளி விடாமல் எங்களோட ஏபிஎல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்க தான் மாற்றணும் இல்லைங்களா? அப்ப உங்களோட ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடிங்ஸ் நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அப்படி போனீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கடைசியா அப்ளிகேஷனை நீங்க ரன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா சேல்ஸ் ப்ரோஸ்ல வந்து ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகும். அது போட்டிருக்கு. சரியா? நீங்க சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாம்னு சொல்லி சொன்னா உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து இப்படி இருக்கு கிட்டத்தட்ட. ப்ரொஜெக்ட் இருக்கும் இப்படிதான். ரைட். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்கெடியூலர் இருக்கு. சரியா? இந்த ஸ்கெடியூலர் தான் எப்பப்ப இந்த ட்ரிகர் தவறாக போகுதுன்றதை வந்து செட் பண்றது. நான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறேன் 24 hours கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப வந்து 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும்னா அந்த கூகுள் செக் பண்ணும். ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணி ஃபைல் ப்ரொசஸ் பண்ணும். சரியா? ஸோ அந்த ஃபைல் ப்ரொசஸ் பண்ணி இதுல வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா எக்ஸ்போர்ட் கூகுள் ஷீட் ஆஸ் சிஎஸ்வி அந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணோம். இது ஆக்டிவிட்டா கனெக்ட் சொன்னோமே கனெக்டர் யூஸ் பண்ணோம். அப்ப அந்த கூகுள் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை சிஎஸ்வி அதை நாங்கள் ஒரு டெம்பரரி ஃபைல்ல வந்து நாங்கள் அவ்வளோ டைம் பீரியட் அவ்வளோ டைம் போடுறோம். வந்து அந்த டெம்பரரி ஃபைலை ரீட் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும்னா சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்றோம். இந்த சிஎஸ்வியா கன்வெர்ட் பண்றத என்ன செய்யறோம்னு கேட்டா நாங்கள் ஒரு லொக்கு போடுறோம். இது சும்மா வெளியில நாங்கள் கோடிங் யூஸ் பண்ற அந்த லொக்கு மாதிரி இதெல்லாம் மஸ்ட் இல்லை டு பி ஆனஸ்ட். இது நாங்கள் என்ன செய்யறோம்னா சிஎஸ்வி டேட்டா வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். அந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு முதலாவது ஃபைல் ட்ரிக்கர் கிரியேட் பண்றோம். ஃபைல் ட்ரிக்கர் வந்து பேரண்ட், ரெக்கார்ட் வேரியபிள் வந்து சில்ட்ரன். அப்ப நீங்க சில்ட்ரன் கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் ரெக்கார்ட் ஐடி வேணும். பேரண்ட் ரெக்கார்ட் ஐடி வேணும்னா நாங்கள் வந்து பேரண்ட் கிரியேட் பண்ணுவோம். அப்படி செய்யணும்னா ஃபைல் ட்ராக்கர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ்ல கிரியேட் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா கிரியேட் ஃபைல் ட்ராக்கர் இருக்கு. ஆனா இதுல வந்து ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னா பெண்டிங் என்ற ஸ்டேட்டஸ் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைல் நேம் வந்து பாருங்க. இது ப்ரொசஸிங் ஸ்டேட்டஸ் வந்து சொல்லி ப்ரொசஸிங் ப்ரொசஸிங் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸ்ல நாங்கள் அந்த ஃபைல் இதை வந்து கிரியேட் பண்றோம். அந்த ஃபைல் ட்ரக்கரை வந்து கிரியேட் பண்றோம் நாங்கள். சரியா? அதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் ட்ரக்கர் ஐடி. நான் ஃபைல் ட்ரக்கர் கிரியேட் பண்றேன் நானே. அது அந்த ஐடி வரும். அந்த ஐடி எனக்கு வேணும். அப்பதான் நான் ஃபைல் ட்ரக்கர் கிரியேட் பண்ணலாம். அப்ப அந்த கிரியேட் பண்ணீங்க ஃபைல் ட்ரக்கர் ஐடி வந்து நான் எடுக்கிறேன் ஸ்டெப்ல. நாங்கள் என்ன செய்யறோம்னு கேட்டால் இது வந்து ஈச்ன்றது ஒரு மாதிரி. கூகுள் ஷீட்ல எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரெக்கார்ட் நீங்க கிரியேட் பண்ணுவோம். நாங்கள் சரிங்களா மூவ் பண்ண போடுறோம். அப்ப இந்த மூவ் பண்ண செய்யும் எத்தனை ரோ வருதோ அத்தனை ரெக்கார்ட் இமேஜஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த கிரியேட் பேங்க் அந்த இது சொல்லி சொன்னா ரெஃபரன்ஸ் நம்பருக்கு வந்து கரண்ட் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வருது, டிரான்சாக்ஷன் ஐடி வருது. இதுல வந்து ப்ரொசஸிங் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வந்து நாங்கள் போடுறோம். அது வந்து ப்ரொசஸிங் கிரியேட் பண்றோம் ஃபைல் ட்ராக்கரா. இதுல வந்து நீங்க கிரியேட் பண்றோம். சும்மா லொகர் மஸ்ட். கடைசியா என்ன செய்யலாம்? அப்டேட் ஃபைல் ட்ராக்கர் டு கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைல் ட்ராக்கர் பேரண்ட் ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட்டட் என்று அப்டேட் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்டட் அப்டேட் பண்ண என்ன நடக்குங்க? இருக்கிற பட்ஜெட் வந்து கிளியர் ஆகும். அதாவது அசைன்மெண்ட் அடுத்த கேள்வி. இது மைக்ரோசாஃப்ட் இப்படி அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணீங்களா உங்களோட பட்ஜெட் வந்து இதுல எத்தனை ரெக்கார்டு போல்டர் கிரியேட் ஆகுதோ அவ்வளோ எடுத்து பேமெண்ட் ஃபைலுக்கு எகெயின்ஸ்டா செக் பண்ணி அது வந்து மேட்ச் பண்ணுவோம். சரியா? ஸோ இது வந்து நான் வந்து ரன் பண்ணி இது வந்து இந்த கூகுள் ஷீட். இந்த கூகுள் ஷீட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3 ரெக்கார்ட் நான் 3 இதான் கிரியேட் பண்ணியிருந்தேன். நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன் நான். ஸோ கிரியேட் நான் டிலீட் பண்ணணும் இருக்கா உங்களுக்கு.
ஓகே delete பண்ணியாச்சு. இப்போ cool. ஸோ நோ டேட்டா எக்ஸ்பர்ட். இந்த சேல்ஸ்ல ஒரு டேட்டாவும் இல்லை என்கிட்ட. நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா வியூ சாஃப்ட்வேர்ல போயிட்டு மீன்ஸ் எனி பாயிண்ட் ஸ்டுடியோல போயிட்டு இந்த இவரை வந்து நான் இந்த ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண போறேன். அப்போ நான் சரி ரன் பண்றதுக்கு ஒன்று மிக சிம்பிள் கிளிக் பண்ணி ஓகே ரன் பண்ணி வந்து நான் ஸ்டாப் பண்ண போறேன் முதல் என்ன அந்த ஸ்கேன் இல்லை. ஸோ நான் வந்து ரன் பண்ண விட்டுலாம் போயிட்டு ரன் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு நான் சின்ன ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரன் ப்ராஜெக்ட் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த லோக்கல் மிஷின் தான் பண்ணுறது ஜேவிஎம். ஸோ பேசிக்கா மைக்ரோசாஃப்ட் இந்த பேக்எண்ட் வந்து ஜாவா தான். ஒரு ஜாவா வேர்ச்சுவல் மிஷினோட கிரியேட் பண்ணி அந்த ஜாவா வேர்ச்சுவல் மிஷின்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது. இப்போ இந்த நியூ அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது நியூ டைம்ல வந்து. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் வந்து ஜிடிஎல் இன்டிகிரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து டிப்ளாய்ட் சக்சஸ்ஃபுல்லாக டிப்ளாய்டு. நீங்க டிப்ளாய் பண்ணதுக்கு எத்தனை மெசேஜ் பண்ணிச்சுன்னா இதுல உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வரணும் கன்சோல்ல நீங்க அதை காப்பி பண்ணி சர்டிஃபிகேட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி சரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய லொக்கோட் ப்ரோக்ராம் தானே இந்த இதுல லொக்கோட் ப்ரோக்ராம் இந்த லூபிக்ல வந்த லொக்கோட் ப்ரோக்ராம் கடைசியா லொக்கோட் ப்ரோக்ராம் அதுகெல்லாம் இந்த ஒவ்வொரு லைனும் வந்து ஒவ்வொரு லொக் பாருங்க. ஸோ ஒவ்வொரு லொக்ல வந்து சொல்லுவாங்க சி டக்கர் ஃபைல் டக்கர் கிரியேட் பண்ணியாச்சு. லைக் பிரிமெண்ட் ரெக்கார்ட்கள் கிரியேட் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் 1 2 3 கிரியேட் பண்ணியாச்சு. கடைசியாக ஃபைல் டக்கர் அப்டேட்டட் டு கம்ப்ளீட்டட். இப்போ நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் ரன் பண்ணின வேண்டாம். சி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஃபைல் டக்கர் ஹெடர் இந்த ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட் அண்ட் அப்டேட் ஆயிடுச்சு. கிரியேட் பண்ணது இப்போ கம்ப்ளீட்டட் அப்டேட் பண்ணது. நீங்க கம்ப்ளீட்டட் கிரியேட் பண்ணிட்டீங்களா நீங்க கம்ப்ளீட்டட் முதல் கிரியேட் பண்ண நடக்கும். நீங்க ஃபைல் டக்கர் கிரியேட் பண்ணிட்டு தான் சைல்ட் கோர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனா கம்ப்ளீட்டட் நீங்க கிரியேட் பண்ணின உடனே செய்யும் உங்க பட்ஜெட் கிளியர் ஆயிரும். ஆனா பட்ஜெட் கிளியர் பண்ணிக்கல இருக்காது. ஏன் இந்த நியூஸ் கிரியேட் பண்ணல அவ்வளோத்தையும். அப்போ அதனால ப்ரொசஸிங் ஸ்டேட்டஸ்ல கிரியேட் பண்ணி சைல்ட் ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி எல்லாம் முடிஞ்சாட்டு தான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்பதான் என்ன செய்யும் அந்த சேல்ஸ் கோரி பண்ண வலிக்கு கேட்கல ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் ரெக்கார்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரியா இன்னொரு விஷயம் வந்து இன்கேஸ் உங்களுக்கு இரவேது சொன்னா இது வந்து எங்களோட லைக் நாங்க இதுல மீன் பலட் இதுல இருந்தா நீங்க இந்த ஒவ்வொரு இந்த இதுகளை கனெக்டர்ஸ் போடுவீங்க. நீங்க சர்ச் பண்ணலாம் இதுல கூகுள் டிரைவ் கவர்மெண்டா கூகுள் கனெக்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா கனெக்டர் இருக்கு பாருங்க கூகுள் டிரைவ்ல. அதே மாதிரி நாங்க சாஃப்ட்வேர் சர்ச் பண்ணீங்கன்னா அதுல ஒரு கனெக்டர் வரும். சேல்ஸ் ஒரு கனெக்டர் இருக்குன்னு பாருங்க. ரைட். ஸோ இவ்வளவு கனெக்டர்ஸ் இருக்கு. இதுல நீங்க யூஸ் பண்றோம் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதே விட நாங்கள் இந்த கனெக்டர் பகுதிக்கு என்ன நடக்கும்டா இந்த டெஸ்ட்ல வந்து எந்த தொகை வந்து மெட்டடேட்டா தானே இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இது மெசேஜ் ஃப்ளோ. ரெண்டாவது ஸ்டெப் வந்து குளோபல் எலிமெண்ட். இதெல்லாம் நீங்க அந்த கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ரெண்டு கனெக்டர் கிரியேட் பண்ணி இதுல கிரியேட் பண்ணியிருப்பீங்க. மூன்றாவது ஸ்டெப் வந்து எக்ஸ்எம்எல். ஸோ நீங்க என்னென்ன கன்ஃபிகரேஷன் செய்யறீங்களோ என்னென்ன கனெக்டரை தொகுதிக்கு போட்டு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் செய்யறீங்களோ அதுல எக்ஸ்எம்எல்ல வந்து ஸ்டோர் ஆகும். சரியா இதை வந்து பார்த்தோம்னு சொன்னா இது இந்த கிளையண்ட் ஐடி கிளையண்ட் சீக்ரெட் எல்லாமே இருக்கு. சி இந்த கன்சியூமர் கீ இந்த கூகுள் டிரைவ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க அங்க என்னென்ன கன்ஃபிகரேஷன் நீங்க யூஐல செஞ்சாலும் பேசிக்கா இந்த எக்ஸ்எம்எல்ல வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆகும். அப்ப இங்கிலீஷ் உங்களுக்கு உறவு வந்தா நீங்க என்ன செய்யலாம்டா அந்த எர மெசேஜையும் கொண்டு பண்ணி சப்ஜெக்ட்ல போடலாம். இந்த எக்ஸ்எம்எல்லையும் கொண்டு வந்து போட்டீங்கன்னா அதுக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அது எக்ஸ்எம்எல்லை செக் பண்ணிட்டு என்ன விளைவு இருக்கு மார்ஜின் சஜஸ்ட் பண்ணுவாங்க கரெக்ஷன் ஆகும். சரியா ஓகே இதுக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணுவோம். லஞ்சுக்கு போயிட்டு வாங்க எல்லாரும். நல்லா திருப்பி ஒரு 1 hour ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி இப்போ 1 o'clock ஆகும். ஒரு 2:30
அப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருப்பி. அண்ட் அதில் வந்து நாங்கள் லைவ் கோடிங் இந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் ஸ்க்ரீன் ரெக்வஸ்ட் ஷேர் பண்ண இல்லையோ பண்ணுவேன் இப்போ காணல. ஓகே